கௌரி வா. இது யாருமா? என் ஃப்ரெண்டு கௌரி, எங்க அப்பா அம்மா. ஊர்ல இருந்து வந்திருக்காப்பா. ஹோட்டல்ல தங்க போறேன்னு சொன்னா நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். குட் குட். வந்து கொஞ்ச நாளைக்கு தாங்க, அப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். இது கொஞ்ச நாளா? ஆமாப்பா. என் டாக்டருடைய ஃப்ரெண்டுமா நீ. இது உன் வீடு மாதிரி. நீ என் பொண்ணு மாதிரிம்மா. அம்மா அம்மா, கீழே இருக்கிற ரூம் கௌரி கொடுத்துடலாமா? கொடுத்துடா. லாமாவா? கொடுத்தாச்சு. இந்த லட்சுமி. ஐயோ நல்ல அப்பா. லதா, நம்ம மாப்பிள லதா எங்க எங்க லதா, லதா எங்க எங்க லதா இப்படியே கேட்டாரு. என்னன்னு போய் கேளு. ஆமாம்மா, நீ மேல போ, கௌரியை நான் கூட்டிட்டு போறேன். போமா. சரிம்மா. கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பஞ்சாமிரதம் ஏதாவது வாங்கிட்டு வருவாளா? பாரதா வா. எங்க லதா எங்க லதான்னு இந்நேரம் நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? படபடக்க வெயில்ல இப்படி நீ அலைஞ்சா உன் உடம்பு என்னத்துக்காகும்? உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஆமா, என்ன இன்னைக்கு உங்க பேச்சு நடத்தை எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நடிப்பு எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, இல்ல கடைசியில நானே புரிஞ்சுக்கணும்? அட போலதா, இன்னைக்கு மைனர் மாதிரி இருக்கிறவன் திடீர்னு கிழவன் ஆயிடுறான். அதுக்குள்ள எதுக்கா இந்த வீராப்பு அல்டாப்பு எல்லாம்? என்ன நான் சொல்றது? ஏது ஏது நீங்க பேசுறத பார்த்தா பெரிய திட்டமே போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நீ உட்காரே, நான் சொல்றேன். லதா, உங்ககிட்ட அது நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அது என்ன லதா? லதா, ஏன் லதா வாந்தி எடுக்கிற? ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டியா? கண்டதை சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு சரியில்லையா? எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டினா என்ன அர்த்தம்? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏன்? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, சொல்ல மாட்டேன். எங்கிட்ட என்ன வெக்கம்? ப்ளீஸ் சொல்ல சொல்ல லதா. வெக்கத்தை விட்டுட்டு சொல்லவா? சொல்லு. வந்து 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 இப்படின்னா நான் 3 மாசமா முழுகாம இருக்கேன். ஓஹோ. ஆமாங்க, இன்னும் 7 மாசத்துல நீங்க அப்பாவாக போறீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். நீ போய் சொல்ற. ஏன் நடக்க கூடாதது நடந்த மாதிரி அப்படி கத்துறீங்க? நடக்க கூடாதுதான். எப்படி நடக்கும்? நமக்குள்ளதான் இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே. அப்படி நம்ம அக்ரிமெண்ட் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அறியாமலேயே என்ன சொல்ற? அக்ரிமெண்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம். நோ, இட் cannot be. நீ ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக போய் சொல்ற. ஐயோ, இது என்னது? வெயில்ல போகாமலேயே இப்படி வேர்க்குது. டாக்டர் அத்தை தான் என்ன டெஸ்ட் பண்ணி நான் இப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ, உங்க டாக்டர் அத்தை சொன்னாங்களா? என்ன ஏமாத்த முடியாது. இப்பவே வேற ஒரு லேடி டாக்டர் வரவழைச்சு உன்னை டெஸ்ட் பண்ண சொல்ல போறேன். வேற டாக்டர் எதுக்குங்க? அத்தை தானே ஃபேமிலி டாக்டர். முதல்ல இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் இருக்கவே இருக்காங்க ஃபேமிலி டாக்டர் அத்தை. டாக்டர் சாவித்ரி MBBS யாரோ வரட்டும். 44138. ஹலோ டாக்டர், ஐ அம் அசோக் ஹியர். நம்பர் 12 கஸ்தூரிபா நகர்ல இருந்து பேசுறேன். என் ஒய்ஃப் வாந்தி எடுக்கிறா, தலை சுத்துதுங்கிறா. பிரெக்னெண்டா இருப்பான்னு சஸ்பெக்ட் பண்றோம். நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டர் இப்பவே வரேன்னு சொல்லிருக்காங்க. வா, கீழே போலாம். மாட்டேன்னா எப்படி? வந்து வேடிக்கை பாரு. கம் ஆன். மாமா, அத்தை, நல்ல வெட்டி. என்ன ஆச்சு? 4 பேரை கூப்பிடுறீங்க? டேய், 4 பேரை கூப்பிட்டு தானே சமாச்சாரத்தை சொல்லணும். என்ன மாப்பிள? சந்தோஷமான சமாச்சாரம் காதை கொடுங்க. என்னங்க? என்ன? லேடி டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கேன். அவங்க வந்து லதாவை டெஸ்ட் பண்ணி கரெக்டா சொல்லுவாங்க. வாங்க டாக்டர், நான் தான் அசோக். நீங்க தான் போன் பண்ணீங்களா? ஆமா டாக்டர். என் ஒய்ஃபை நல்லா டெஸ்ட் பண்ணி அந்த சந்தோஷ சமாச்சாரத்தை எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இந்த ரூம்ல தான் இருக்கு. லட்சுமி டாக்டர் வாங்க டாக்டர், வாங்க. டாக்டர், இவளை நல்லா டெஸ்ட் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியை நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்.
நான் இவளுடைய ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமா. எங்கம்மா கையை காட்டு. என்ன டாக்டர்? சந்தோஷமான செய்திதான். குழந்தை பிறந்துச்சா? மிஸ்டர் அசோக், நீங்க அப்பாவாக போறீங்க. லட்சுமி, லதாவுக்கு என்ன குழந்தை பிறக்கும் நீ நினைக்கிற? வழக்கமா எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் தலைச்சம் குழந்தை பெண்ணுதான் பிறக்கும். எனக்கு என்னமோ லதாவுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு ஒரு லைட் ஃபீலிங். பாப்பா கண்ணே, ஐயாவுக்கு ஆசை ஆண் குழந்தை, அம்மாவுக்கு ஆசை பொன் குழந்தை. எனக்கு 2 குழந்தை மேலே ஆசையா இருக்கு. நீங்க 2 குழந்தையும் பெத்து கொடுங்க, நான் தூக்கி பாருங்கம்மா. நல்ல நேரத்துலதான் நான் வந்திருக்கேன் போல் இருக்கு. தங்கச்சி, அண்ணா, எனக்கு ஊட்டிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு நைட் ஊட்டிக்கு போறேன். ஐயோ, இந்த டிரான்ஸ்பர் அடுத்த வருஷம் ஆயிடக்கூடாது. ஏனே? நம்ம லதா இப்ப முழுகாம இருக்கா. அப்படியா? லதா டாக்டர், அடிக்கடி தலை சுத்துது. என்ன அப்படின்னு லதா தான் சொன்னா. இல்ல லதா? ஆமாம்மா. நீங்க என்கிட்ட சொல்ல, கண்ணம்மா உன்கிட்ட சொன்னாளா? என்கிட்ட சொல்லியா? என்ன பாப்பம்மா தலை சுத்துதா? அத்தையம்மா என்னன்னு பாருங்க. இப்படி வாமா. எங்க கை காமி. என்னங்க, என் ஃப்ரெண்டு கௌரி. ஏமா எப்படி இருக்கு? ஒண்ணுமில்லனே, லதா ரொம்ப வீக்கா இருக்கா. ஐயோ, இந்த சமயத்துல எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா ரொம்ப நல்லது. ஹில் ஸ்டேஷனா? ஏங்க, லதாவை எந்த மலைக்கு கூட்டு போறது? பழனி மலைக்கு கூட்டிட்டு போலாமா? ரொம்ப நாளா பிரார்த்தனை எனக்கு. கண்ணம்மா, ஹில் ஸ்டேஷன்னா குளு குளுன்னு இருக்கும். அங்க குழந்தை பிறந்தா தல தலன்னு இருக்கும். லட்சுமி, எங்க கூட்டிட்டு போலாம்? அண்ணா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா லதாவை என் கூட ஊட்டிக்கு அனுப்புங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரிம்மா, அனுப்புவேன். நீ டியூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவ. அப்புறம் லதாக்கு துணை. ஐயா ஐயா, என்ன போ சொல்லுங்க ஐயா, நான் ஊட்டி பார்த்ததே இல்லை. என்ன பாப்பமா? என்னங்க இது? தலை பிரசவம் கூட தாய் இருக்கிறதா நல்லது. நான் போறேங்க. போங்கம்மா. நீங்க வந்தா அது செய்யாதே இது செய்யாதேன்னு இல்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. ஏன்பா, எனக்கு துணையா கௌரிய கூட்டிட்டு போறேன்பா. இதுதான் கரெக்ட் ஐடியா. அப்படியே செய்மா. என்னங்க இது? நான் இல்லாம. லட்சுமி, நீ கவலைப்படாத. என் தங்கச்சி லதாவை நல்லபடியா கவனிச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீ என்னங்க, நீங்களே என் கூட வரீங்களா? ஆமாங்க, இந்த சமயத்துலதான் புருஷன் கூடவே இருக்கணும்னு எந்த பொண்ணும் ஆசைப்படுவா. இப்பவே எனக்கு தாங்கல. குளிரு ஊட்டியில தாங்கவே தாங்காது. ஏன் இப்படி உருன்னு இருக்கீங்க? குழந்தைய கொண்டு வந்து கையில கொடுத்தாதான் சிரிப்பீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. டாக்டர் வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, எனக்கும் லதாவுக்கும் குழந்தையே பிறக்காதுன்னு என் டாக்டர் சொல்லியிருக்காரு. லதா 3 மாச கர்ப்பிணி நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதுதான் உண்மைன்னா லதாவோட நடத்தையில நான் சந்தேகப்படுறேன். அசோக், அதனால லதாவை நான் விவாகரத்து செய்ய போறேன். எஸ் டாக்டர், இந்த வழக்குக்கு நீங்க தான் முக்கியமான சாட்சி. உங்க வாக்கு மூலத்தால தான் நான் ஜெயிக்க போறேன். நீங்க கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல நின்னு இதே உண்மையை சொல்லி லதா கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். நான் வரேன். அசோக், அவசரப்படாதீங்க. நடந்ததை நான் சொல்றேன். ஒரு நாள் லதா அவளுடைய ஃப்ரெண்டு கௌரியோட இங்க வந்தா. காதல்னால கைவிடப்பட்ட கௌரி 3 மாசம் கர்ப்பிணி. அந்த பழி சொல்ல அவளை காப்பாத்துறதுக்காக தான் கர்ப்பமா இருக்கிறதாக எல்லார்ட்டையும் சொல்ல சொல்லி லதா என்ன கேட்டா. என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் யோசிச்சேன். ஏன் யோசிக்கிறீங்க அத்தை? இதனாலே யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. தாலி கட்டிக்காமலேயே தாயானவங்கிற பழிச்சொல் கௌரிக்கும் வராது. தனக்கு ஒரு குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்படுற என் கணவரும், தங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறக்காதான்னு ஆசைப்படுற என் அப்பா அம்மாவும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொய்னால 4 பேருக்கு நன்மை நடக்குதுன்னா அது உண்மைக்கு சமந்தானே. சரின்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். லதா அப்படி சொன்னதுல ஏதோ நியாயம் இருக்குதா நினைச்சுதான் நான் இந்த பொய்ய சொன்னேன். உண்மையிலேயே லதா கர்ப்பம் இல்லை. டாக்டர், என் லதா பரிசுத்தமானவர் எனக்கு தெரியும். உங்ககிட்ட இந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்தையே நான் ஆடினேன். எஸ், உங்க திட்டப்படி லதாவை கூட்டிக்கிட்டு நீங்க ஊட்டிக்கு போங்க. இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த உண்மை எனக்கு தெரியுங்கிறத நீங்களும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூ.
நான் டியூட்டிக்கு போயிட்டு காலையில வரேன். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னால மறக்காம இப்ரோ கேப்சூல் ஒன்று சாப்பிடணும். ஏன் சொல்றீங்க? அத்தை, இப்ப நம்ம ஊட்டில தான் இருக்கிறோம். ஓ, ஐ அம் சாரி. மறக்காம கௌரி கூட. சரி, மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். நான் வரேன். குட் நைட். குட் நைட். எனக்கு என்னமோ பயமா இருக்கு லதா. என் விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? கௌரி, என் திட்டப்படி எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இனியும் நடக்கும். டோன்ட் வரி.